எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்க. ஆனா ரொம்ப நெறைய வெயிட் கெயின் ஆகுது. இல்ல நான் கரெக்ட்டா சாப்பிடுறேன், ஹெல்தியா சாப்பிடுறேன், வெயிட்டே ஏற மாட்டேங்குது. அப்படின்ற வொரீஸ் இருக்கா? வாங்க இந்த வீடியோல அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல நார்மல் வெயிட்னா என்ன? அப்நார்மல் வெயிட் கெயின் என்ன? அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்கலாம். பிகாஸ் ரிமெம்பர் இட்ஸ் நாட் அபௌட் ஈட்டிங் ஃபார் 2. இட்ஸ் அபௌட் ஈட்டிங் ரைட் ஃபார் யூ அண்ட் யுவர் பேபி. வை வெயிட் கெயின் இஸ் இம்பார்ட்டன்ட்? எதனால பிரெக்னென்ட்டா இருக்கும் பொழுது வெயிட் ஏறுறது ரொம்ப முக்கியம். வெயிட் கெயின் பிரெக்னென்ட்டா இருக்கும் பொழுது அப்படின்றது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபேட், பட் உங்க குழந்தை நல்லா வளர்றதுக்கும் டெலிவரிக்கு அப்புறம் அதுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்கும் உங்க பாடி உங்களை தயாராக்கிக்கிறது தான் வெயிட் கெயின். ஆல் தீஸ் ஒர்க் டுகெதர் டு நரிஷ் யுவர் பேபி விச் இஸ் growing inside you. How much weight should you gain? இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலா கேட்கிற ஒரு கொஸ்டின், ரொம்ப காமனான கொஸ்டின், நான் எவ்வளவு வெயிட் கெயின் ஆகணும் பிரெக்னென்ட்டா இருக்கும் பொழுது? இதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பிஎம்ஐல இருக்கீங்களோ அதை பொறுத்து தாங்க. நீங்க அண்டர் வெயிட்டா இருக்கீங்கன்னா ஒரு 12ல இருந்து 18 கிலோ வரைக்கும் நார்மல். அண்ட் நீங்க நார்மல் பிஎம்ஐல இருக்கீங்க அப்படின்னா 11ல இருந்து 16 கேஜிஸ் வரைக்கும் நீங்க வெயிட் கெயின் பண்ணலாம். நீங்க ஒபேஸா இருக்கீங்க அப்படின்னா 7 to 9 கிலோ வெயிட் கெயின் இஸ் நார்மல். நான் சொல்றது ஒரு மாசத்துக்கு கிடையாதுங்க, த்ரூ அவுட் யுவர் பிரெக்னன்சி. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரே மாசத்துல இத்தனை வெயிட்டும் ஏறணுமா அப்படின்னா கிடையாது. கிராஜுவல் வெயிட் கெயின் இஸ் வாட் இஸ் ஹெல்தி. How to gain weight healthily? Number 1, eating balanced foods. வெஜிடபிள் எடுக்கணும், ப்ரோட்டீன் சோர்சஸ் எடுக்கணும், மாவு சத்துக்கள் உள்ள கார்போஹைட்ரேட் நிறைய இருக்க உணவுகள் மட்டும் கிடையாது. பேலன்ஸ் டயட், போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிரேவிங்ஸ் இருக்கு அப்படின்றனால ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். ரெகுலரா எடுக்கும் பொழுது உங்களுடைய வெயிட் கெயின் ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம். சடன் வெயிட் கெயின் ஆகலாம். பிரெக்னென்ட்டா இருக்கும், டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போலதான் தோணும். பட் ஸ்டில் பீயிங் ஆக்டிவ் டியூரிங் திஸ் பிரெக்னன்சி இஸ் வெரி important, not only for your delivery but also to maintain your normal weight gain. உங்களால என்ன முடியுதோ அந்த எக்ஸசைசஸ், அந்த ஒர்க் அவுட்ஸ் இல்ல யோகாவை ப்ராப்பர் கைடன்ஸ் வச்சு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா you can do it. Drink plenty of water. Hydration is very important. உங்களுடைய பிரெக்னன்சிலையும் சரி, உங்களுடைய breast feeding periodலயும் சரி. So monitor your hydration level and the water intake. Every antenatal check-upலயும் உங்களுடைய வெயிட்டை கரெக்டா பாருங்க, கவனிச்சு பாருங்க. வெயிட் கெயின் ஜாஸ்தி இருக்கா இல்ல பத்தலையா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டயட்டை மாடிஃபை பண்ணி திருப்பி சாப்பிடுற மாதிரி இருக்கும். டூ மச் ஆர் டூ லிட்டில் வெயிட் கெயின், நான் வெயிட்டே கெயின் ஆகல, ரொம்ப கம்மியான வெயிட் கெயின் இருக்கு அப்படின்னா உங்க குழந்தை வெயிட் குறைவாக இருக்கிறதுக்கோ இல்ல ப்ரீடம் லேபர் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நிறைய வெயிட் கெயின் ஆகி இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிரெக்னென்ட்டா இருக்கும் பொழுது சுகர் வர்றதுக்கோ இல்ல பிபி வர்றதுக்கோ இல்ல டெலிவரி டைம்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கோ ரொம்ப பெரிய சைஸ் பேபி பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரிமெம்பர், இட்ஸ் ஆல் அபவுட் மெயின்டைனிங் தி பேலன்ஸ். பிரெக்னன்சி வெயிட் கெயின் இஸ் நாட் அபவுட் நம்பர்ஸ் ஆன் த ஸ்கேல். It is about the love, the nourishment, the care, the right food you give to your baby. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல பிரெக்னென்ட்டா இருக்க வேற மதர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பரான டயட் பிளான் வேணும், பிரெக்னன்சி வெயிட் கெயின் பத்தின இன்னும் தெளிவு வேணும் அப்படின்னா do book a consultation with us. நன்றி. டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன் வெல்னஸ்.